இன்றைக்கி எங்கள் வீட்டோட மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு ரெசிபி தான் இந்த சாம்பார் வடை ரெசிபி. இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பருப்பு பொடி ரெடி பண்ணுவோம். ரெடி பண்ணியாச்சு, அந்த வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். உடுப்பி சாம்பார் தான் இந்த சாம்பார் வடைக்கு சூப்பராக இருக்கும். அந்த வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். 200 கிராம் உளுந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு இது கூட ஐஸ் கியூப் போட்டு நல்லா திக்காக இந்த மாதிரி அரைச்சி ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் மிளகு இதெல்லாம் சேர்த்து சாப் பண்ணி சேர்த்துக்கிட்டு இது கூடவே கொஞ்சமாக உப்பு, அரிசி மாவு 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வடை வந்து நல்லா புசு புசுன்னு உங்களுக்கு வரும். வடை வேக வைக்கும் போது ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. உள்ளே வந்து மேலே நல்ல கிறிஸ்பியாக வரும். இப்போ நம்ம வடையெல்லாம் சுட்டு எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஒரு பெரிய பவுல் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒருத்தர் கொடுக்க போகிறோம். அவருக்கு ஒரு 5 வடையை வச்சு ஒரு 2 கரண்டி உடுப்பி சாம்பார் அது மேலே அப்படியே அள்ளி ஊற்றி இதுக்கு மேலே நம்ம செஞ்ச பருப்பு பொடி அப்படியே தூவி விட்டு பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி தலையை போட்டு ஒரு ஸ்பூன் வச்சு கொடுத்துடலாம். அவர் சாப்பிடுவார். இப்போ இன்னொருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு எப்படி அரேஞ்ச் பண்ண போகிறோம்னா ஒரு பிளேட்டில் 3 வடை வச்சுட்டு நம்ம நிறைய உடுப்பி சாம்பார் ஊற்றி இதுக்கு மேலே பருப்பு பொடி பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி, வெங்காயம்லாம் போட்டு அந்த சாம்பாரோட அந்த பருப்பு பொடியோட அந்த வடையை ஊற வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் வேற லெவலாக இருக்கும். ட்ரை பண்ணி